இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஊருக்கு ஒதுக்குவரமா இருக்கிற ஒரு பில்டிங்கு பக்கத்துல ஒரு ரிப்போர்ட்டர் வேனை போட்டிருக்காங்க. அந்த வேனுக்குள்ள நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல. நிறைய குழந்தைங்க காணாம போறத பத்தி எல்லாம் அங்க ஒரு போட்டோ இருக்கிறத கவனிக்கலாம். இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட கூட ஒருத்தர் இருக்கிறார். ரெண்டு பேருமே கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினவங்க மாதிரி தெரியுது. சோ இந்த அம்மாவுக்கு சண்டை எல்லாம் போட தெரியும் போல தெரியுது. யாருக்கோ மெயில் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைகளை அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகளுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கூட ஏதோ ஒரு பையனை கூட கடத்திட்டு போயிட்டாங்களா, காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறேன், வேன் அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நிக்குது, இப்படி எல்லாம் யாருக்கும் மெயில் போடுறாங்க. அப்புறம் டியர் நவீன் சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அப்புறம் அந்த பில்டிங்குள்ள போறாங்க. பில்டிங்குள்ள ஒரு சின்ன பையன் கதற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த இடத்த ஓடி நோக்கி பாக்குறாங்க. ஒரு ஓட்ட வழியா கவனிச்சா அதுக்குள்ள ஒரு சின்ன பையனை படுக்க போட்டு ஒருத்தன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை ஓடி போய் அந்த பையனை காப்பாத்தி வெளியில கூட்டு போறாங்க. கேமரால பார்த்த சில பேர் மித்த அடியாட்களை ஏவி விட அவங்க வந்து சண்டைக்கு களத்துல இறங்குறாங்க. இந்த அம்மா எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்குது. ஒத்தாலா ரெண்டு பேரை சமாளிச்சா மூணாவது ஒருத்தன் வந்து கழுத்தை பிடிக்கிறான். அவங்க கழுத்தை திரும்ப பிடிக்கிறாங்க, கண்ணை அமுக்குறாங்க, அந்த பையனை ஓட சொல்றாங்க. இன்னொருத்தவனும் வரா. எல்லா பேரையும் இவங்க சமாளிக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. காலுக்குள்ளேயே சொல்லிட்டு போய் அடி நடிச்சு எல்லா பேரையும் சமாளிச்சிட்டு இருக்கையில, அருமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில, இந்த பக்கம் ஓடி போன அந்த பையலை அம்பு விட்டு கொன்னுறாங்க. இவங்களுக்கு ஒரு பாசும் இருக்கிறான். எதை சொல்ல இந்த அம்மாவை நோக்கி அம்பு விடுற அந்த பையன் வில்லோட குறிபாக்குறான். அங்க அப்படியே சீனு கட்டு. அப்புறம் பார்த்தா இன்னொருத்தர், இவரால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். இவரும் நல்லா சண்டை படம் தெரிஞ்சவர். அந்த போட்டோல பார்த்தது இவரையா இல்ல வேற யாரா அப்படின்னு தெரியல. பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்ப போறாரு. சத்தம் இல்லாம தொப்பி எடுத்தா எங்கேயா போற அப்படின்னு பொண்ணு கேக்குது. வேலைக்கு போறோம்னு சையில சொல்றாரு. உங்க கூட நானும் வரணுமா அப்படின்னு கேட்டா சரி வா அப்படின்னு கூட்டு போறாரு. அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு இவளும் போறா. எங்க அப்பா பயங்கரமான உழைப்பாளி அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் லைவ்ல ஸ்ட்ரீமிங் பண்ணவும் செய்யறா. யூடியூபர் மாதிரி இருப்பாலோ, ஏதோ ஸ்க்ரூ டிரைவர் கேட்பான் போல. இந்த பொண்ணு தூக்கி போடும் பாருங்க. எவ்வளவு அழகா திரும்பி பார்க்காம கேட்ச் பண்ணா பாத்தீங்களா? எவ்வளவு டேலண்ட் தெரியுமா எங்க அப்பா, எவ்வளவு ஹேண்ட்ஸம் தெரியுமா எங்க அப்பா அப்படின்னே பேசிட்டு இருக்கா. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தலையில இடிச்சுப்பான். ஐயோ ஏற்கனவே தலையில அடிபட்டு இருக்குது, ஏப்பா அப்படி ஒரு மாதிரி இது பண்ற, பாத்துப்பா அப்படிங்கிற. வேலையை முடிச்சாச்சு, காசா வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டா அப்ப அந்த கடை ஒரு பாட்டிமா கடை போல. கடையில ரெண்டு சல்லி பயலுக வந்து சல்லித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களான்னு பொண்ணு கேக்குறா. அது நம்ம வேலை இல்ல அப்படின்ட்டாரு அப்பா. இப்படி எல்லாத்தையும் பார்த்து பயந்தா எப்படி, ஏன் பயந்தாங்கோலியா இருக்கிறீங்கன்னு பொண்ணு கேக்குது. நான் வேணா இங்கேயே தங்கிக்கிட்டுமா, இல்ல பாட்டிமாவும் நானும் வந்து இங்க செட்டில் ஆயிட்டுமா அப்படின்னு கேக்குறா. அப்போ பர்மனண்டா கூட இல்ல போல. அதுக்கு ஆமா இல்லன்னு எந்த பதிலும் சொல்லல இவரு. அப்புறம் ஒரு மார்க்கெட் ஏரியால ஒரு பையன் நூடுல் தின்னுட்டு இருக்கிறான். பரட்ட தலையில ஒருத்தர் வரார். அகைன் உருவ கேலி கூடாது, நாங்க நிஜத்துல பண்றது கிடையாது. இப்படி கண்ணில் படக்கூடிய சில அடையாளங்களை வச்சு வேற வழி இல்லாம கேரக்டருக்கு பேர் வைக்கிறோம். இல்லைன்னா இந்த ஆளோட பேரெல்லாம் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு பேரை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணா ரெண்டு பேருக்குமே லாபம் இல்ல, புரியாது. ஸோ உருவ கேலி பண்ண வேண்டாம். ஏதோ மேட்டரை பத்தி பேசிக்கிறாங்க, ரேட்டு பேசுறாப்புல எல்லாம் தெரியுது. சைனீஸ் மொழியா ஏதோ ஒரு மொழியில பேசிக்கிறாங்க, இங்கிலீஷ்ல பேசிக்கல. இவ்வளவுதானா? 10ன்னு சொல்லும் போது இவ்வளோ இல்ல இவ்வளவு அப்படின்னு சொன்னதும் 3ன்னு காட்டுவான். 3 வாய்ப்பு இல்லைன்னுவான். 30ன்னு சொன்னதும் ஐயோன்னு பதறான். அப்புறம் இன்னொரு ஃபேவரும் 30 வேணும், உன் பாச பார்க்கணும், இந்தா காசுன்னு காசு கொடுக்குறார். மேபி 30 பசங்க வேணும்னு ஆர்டர் கொடுக்குறானோ என்னவோ. பார்க்கலாம் சொல்லி பணத்தை வாங்கிட்டு பரட்ட தலையன் கிளம்பிட்டான். இந்த பக்கம் பொண்ணும் கராத்தே கத்துக்கிறா போல. கராத்தேவா கும்ஃபுவா கத்துக்கிறா. நியூஸ்ல பார்த்தா அந்த காணாம போன ரிப்போர்ட்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் ஆயிப்போச்சு அந்த அம்மா காணாம போய். குழந்தைங்க காணாம போறாங்க, குழந்தைகளை ஒரு குரூப் கடத்தி பிசினஸ் பண்ணுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நியூஸை பார்த்ததும் இந்த பொண்ணு கோவம் வருது. பொம்மையை போட்டு அடி நடிச்சு தலையில அடி வாங்கிக்கிறா. நீ ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்கணும், இந்த ட்ரைனிங் எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு சைகிலேயே. ஆனா அவ இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லாம தான் செஞ்சுட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட்டரை வேணும் 30 குழந்தைங்க வேணும்னு ஒருத்தன் ஆர்டர் கொடுத்தான்ல, அவங்கிட்ட இருக்குது. அந்த அம்மா கூட சேர்ந்து போட்டோல இருக்கிறவரும் இவர் தான் நினைக்கிறேன். சோ பொண்டாட்டி காணாம போச்சு, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறாரு. அப்புறம் தன்னோட ஒரு பரட்ட தலையன் பேசினால, அப்படி பேசின விஷயங்கள் எல்லாம் ரகசிய கேமரா வச்சு ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறார் போல. சோ அந்த ரிப்போர்ட்டர் விட்டுட்டு போன விஷயத்த ரிப்போர்ட்டரோட புருஷன் இவர் கண்டினியூ பண்றார். புருஷனா, நண்பனா, பாய் ஃப்ரெண்டா, இதெல்லாம் போக தான் தெரிய வரும். ஏதோ ஒரு உறவுமுறை சொல்லி கூப்பிட்டு தானே ஆகணும். அடுத்து பார்த்தா சலூன் கடையில பொண்ணுக்கு முடி வெட்டிட்டு இருக்காங்க. ஆம்பளை பசங்க மாதிரி ஷார்ட்டா வெட்டிக்கோ, ட்ரைனிங்க்கு நல்லதுங்கிறாரு அப்பா சைகிலேயே. பாட்டிமாவும் அப்படிதான் சொல்றாங்க. அது இல்லாம முடி நிறைய இருந்தா எவனாவது அடிக்கிறதுக்கு கொத்தா முடியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வசதியா இருக்கும், அதனால கட் பண்ணிக்கோ, உன் பாதுகாப்புக்காகத்தான் அப்படிங்கிறாரு. உன்னை பாதுகாக்கிறதுக்காக எப்பவுமே என்னால கூடவும் இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. நான் கும்ஃபு உங்ககிட்ட கத்துக்கிறதே நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கிற காரணத்துக்காகத்தான், மத்த எதுக்காகவும் இல்ல. உண்மையை சொல்ல போனா எனக்கு கும்ஃபு கத்துக்க சுத்தமா பிடிக்கலங்குது அந்த குழந்தை. ஏன் சைனாவுக்கு என் கூடயே நீங்க வரக்கூடாது அப்படின்னு கேக்குறா. அவர்கிட்ட இருந்த பதில் இல்ல. அம்மா செத்ததும் என்னை விட்டு போயிட்டு இல்ல அப்படின்னு புலம்புறா. என்னையா நடக்குது புரியல இல்ல. இவ அம்மானு பேசுறது இந்த ரிப்போர்ட்டரையா இல்ல வேற யாரையா தெரியல. சைகிலேயே உங்களுக்கு என்ன பிடிக்காதுல்ல அப்படின்னு கேட்டுட்டு போறா. ஓடுறா. பின்னாடியே ஒரு லேடி போறாங்க. பாட்டிமாவா, விளக்கரமாவா, ஆயாமாவான்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சின்ன பையன் நொண்டிக்கிட்டே ஓடியாரான். என் சிஸ்டருக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, உதவிக்கு வர முடியுமா, வீட்டுல பேரண்ட்ஸுங்க யாரும் இல்ல ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரான். எங்க அப்படின்னு கேட்டதும் அவன் காட்டுறதுக்கு கூட்டு போறான். இந்த பொண்ணை குழந்தைய காணோம், கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதும் நம்ம ஆளு வேகமா ஓடியாரான். இந்த பக்கம் அந்த பையன் நொண்டிக்கிட்டு அந்த பொண்ணை எங்கேயோ கூட்டு போறான். அப்படியே நொண்டிட்டு வந்தவன் திடீர்னு நார்மலா நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து பார்த்தா 2 பேரு நம்ம பரட்டையன்
என்ன பரட்டத்தலையன் அப்படியே ஒரு கவரை போட்டு குழந்தைய தூக்கிட்டாங்க. அந்த பொடியனையும் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நம்ம அப்பா பார்த்ததுமே ஏதோ சம்திங் ராங்கா தெரியுது. ஒரு சின்ன பையனையும் தூக்கி உட்கார வைக்கிறாங்க. குழந்தைய தூக்குனதை கவனிக்கல. இருந்தாலும் சந்தேகத்தின் பேர்ல அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி தெருவுல ஓடுறாரு, பில்டிங்குள்ள ஓடுறாரு, வேலையெல்லாம் உடச்சுக்கிட்டு வெளியில வர்றாரு. ஒரு வழியா டிரைவிங் சீட்டுக்குள்ளேயே புகுந்துட்டார். டிரைவரை அடிச்சிட்டாரு, சாவியை துடுங்கி வீசி எரிஞ்சிட்டாரு. எல்லாமே பிளான் பண்ணி அருமையா பண்றாரு பாருங்க. ஆனா அவங்க தூக்கி WWE அடிக்கிறாப்ல ஷாட் அடிக்கிறானுங்க. தலையில அடிபடுது அவருக்கு. போட்டு மொட்டையை நெரிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து எத்தி தள்ளுறாங்க. அலாக்கா நம்மால பில்டிங்குள்ள தூக்கிட்டு போறாங்க. கேப் கிடைக்கும் போது முடிஞ்ச அளவு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வரதுக்கு முயற்சி பண்றாரு. வேற வழி இல்லைன்னா அவங்களோட சண்டையும் போடுறாரு. கும்ஃபு ஏற்கனவே இவருக்கு தெரியுங்கிறதுக்காக ஓரளவு சமாளிக்க முயற்சி பண்றாரு. நல்லா தான் அடிக்கிறாரியா, நல்லா தான் சண்டை போடுறாரியா. அவனுக்கு கையில ஏதோ வாட்டமா கிடைக்க அதை வச்சு திரும்ப அடிப்பான். பதிலுக்கு நம்மாலும் திரும்ப அடிக்கிறார். அப்புறம் வேன பக்கம் ஓடியாந்தா டிரைவர் ஒரு வழியா சாவியை தேடி முயற்சி பண்ணி சாவி கிடைக்கல. சோ வயர ஷார்ட் சர்க்கிட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியுமான்னு முயற்சி பண்றாரு. அதுக்குள்ள குப்பையை கலர ஆரம்பிச்சிட்டான் நம்ம பையன். அங்கேயும் மேல ஏறி சண்டை போடுறாங்க. குழந்தை வேற உள்ள மயங்கி கிடக்குது. சட்டையை ஊத்து அந்த ஆளு அடி நடிக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போது கவரையும் பிரிச்சு பாக்குறாரு. பார்த்தா உள்ள குழந்தை இருக்குதுங்க. பார்த்ததும் அவருக்கு எப்படி இருக்கும், ஓங்கி ஒரு எத்து விட்டாரு அவனை. ஆனா பெரிய கம்பத்தை எடுத்துட்டு வந்து ஓங்கி ஒரு அடி, மறுபடியும் அப்பா தலையில அடிபட்டுருச்சு. ஓங்கி ஒரு அடி அடிச்சதுல சைடு டோரே உடைஞ்சிருச்சுங்க. டிரைவர் வேற வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். வண்டி வேகமா போய்கிட்டு இருக்குது. விடலையே. அந்த நிலைமையிலையும் அப்பா விடாது விரட்டி போயிட்டு இருக்கிறார். மொட்டையன் பாருங்க ஹாயா தின்னுகிட்டே அசால்ட்டா பார்த்துட்டு இருக்கிறான். அவர் கால்ல எல்லாம் கண்ணா பின்னாடி ஏதோ குத்துது. அப்பா விரட்டிட்டு வரதையும் குழந்தை பார்க்கும்போது அவளும் தவறி விழ போவா. புட்ரா மொட்டைன்னு சொன்ன பிறகு எப்படி தலைகீழா தொங்க விடுறான் பாருங்க. அவன் வம்புக்குனே தரையில போட்டு உரசிடுவேங்கிறாப்ல மிரட்டுறாரு. சைட்ல ஒரு காரு வரும் பாருங்க, நல்ல வேலை தூக்கிட்டாரு. அழுத்துறான்னு அழுத்தி கூட்டு போறாங்க. இவரும் படு வேகமா வந்தவரு ஒரு கார்ல இடிச்சு கீழே விழுந்துட்டாருங்க. அப்பயும் பெருசா அடிபடல. ஆனா வண்டியை மிஸ் பண்ணிட்டார். அப்பா எவ்வளவு போராட்டம். அந்த ரத்தத்தோடயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. தான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி காட்டுறாரு. வண்டி நம்பர் உட்பட காட்டுறாரு. சிசிடிவியை செக் பண்ணவும் சொல்றாப்ல. அவரால் பேச முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு லேடி வாங்க என் கூட கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள உயரதிகாரி வந்துட்டாப்ல. எழுதி கொடுத்ததெல்லாம் காட்டுறாரு. எங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அப்படியெல்லாம் வேகமா வேலை செய்ய முடியாதுன்னு உயரதிகாரி. சைட்ல பார்த்தா நோட்டீஸ் போர்டுல பல குழந்தைங்க காணோம்னு நோட்டீஸ் போர்டு இருக்குது. இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அவர் அங்கிருந்து வெளியேறார். மயக்கம் தெரியுது அந்த பொண்ணு. பார்த்தா ஏகப்பட்ட பேரை அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த லேடி போலீஸ் அவன் கொடுத்த அந்த மேட்டரை ரொம்ப சீரியஸா வச்சு ஏதாவது ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமா, சிசிடிவியை பார்க்க முடியுமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா. இவர் உடம்பு முழுக்க காயத்தோட, தலையில வேற நல்ல அடிபட்டு இருக்குது. வலிக்கு மருந்து போட்டுட்டு ஐஸ் கட்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நிறைய சைனீஸ் மொழி தான் பேசுறாங்க. இங்கிலீஷ் ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால தெளிவா புரிய மாட்டேங்குது நிறைய விஷயம். சண்டை போடும்போது அவர் பார்த்த 1-2 விஷயங்கள். லோகோ ஒன்ன கவனிச்சிருப்பாரு. அந்த லோகோ கவனிச்சுட்டு அதே மாதிரி லோகோ வேற எங்க இருக்கும் அப்படின்னு சிட்டி பக்கம் ரிசர்ச் பண்ணி ஒரு பப்புக்கு வராரு. பார்த்தா அதே பப்புக்குள்ள காலையில கடத்திட்டு போன அந்த பரட்டையா வந்திருக்கான். பரட்ட தலைய கூட இவங்களை வேவு பாக்குறவரும் வந்திருக்கிறார். வேவு பாக்குறவரை செக் பண்ணி தான் கூட்டு போறாங்க. கேமராவை டைல மாட்டி இருக்கிறாரு. அதை யாரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பாசா பார்க்கணும்னு கேட்டிருந்தான்ல, அதனால மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல தெரியுது. மார்க்கெட் ரேட்டை விட 3 மடங்கு அதிகமா பணம் கொடுக்குறோம். நான் கேட்ட மாதிரி எனக்கு குழந்தைங்க வேணும்னு கேட்டதும் பாஸே மிரண்டு போறாப்ல. தொப்பியே மிரண்டு போற. எனக்கு அமெரிக்க டாலரா தான் வேணும்னு கேட்கிறாப்ல. சரின்னு நம்மால ஒத்துக்கிறான். கேமரால அவர் மூஞ்சி எல்லாம் பேசுறதெல்லாம் நல்லா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் நான் உங்க இடத்துக்கு வந்து எனக்கு பிடிச்ச பீஸா நானே செலக்ட் பண்ணிப்பேன், பிடிச்ச பசங்களை நானே செலக்ட் பண்ணிப்பேன், நீங்க கொடுக்குற எல்லாரும் ஏத்துக்க முடியாதுங்கிறாப்ல. அதுவும் வந்து பசங்களை பார்த்து அதுக்கு பிறகுதான் பே பண்ண வேணும் வேற சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு பாஸ் சிரிக்கிறாப்ல. யாரா நீ சட்டையை பிடிச்சிட்டாப்ல. அவருக்கு டவுட் வந்துருச்சு. அதே சமயம் பரட்டத்தலை கீழே வருது. என்னெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு சட்டையை பிடிச்சிக்கிட்டு. என்னையா சட்டையெல்லாம் பிடிக்கிற, என் பார்ட்னர் வெளியில இருக்கிறாரு, நேரா வேற போய்கிட்டு இருக்குது, பார்த்து அப்படிங்கிறாப்ல. சோ எனக்கு மேல பாஸ் இருக்கிறாரு, பார்ட்னர் இருக்கிறாரு, இப்படி எல்லாம் பேசுறான். சும்மா அப்படி மிரட்டி பார்த்துருக்கிறாப்ல. இவன் கொஞ்சம் பயந்தாப்லயே பிஹேவ் பண்ணல. எனக்கு மேல பாஸ் இருக்கிறாரு, வெளியில பார்ட்னர் இருக்கிறான், இப்படி எல்லாம் சொன்னதும் சரி ஓகே வா வந்து பார்த்தே செலக்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு பாஸ். உள்ள போலான்னு பார்த்தா சில பேர் விட மாட்டேங்கிறாங்க. பரட்டத்தலைனும் பார்த்துட்டான். ஒரு செகண்ட் ஷாக் ஆகிறா. இவனா அப்படின்னு பொண்ணுங்கன்னு கேட்கறான். உடனே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. பப்புல வச்சு பொலான்னு பழகிறார். மறுபடியும் பொண்ணு போட்டோ காமிச்சு பொண்ணுங்கன்னு கேட்கிறார். இன்னும் 2 பேர் அடிக்க வரானுங்க. அவங்களையும் அச்சு தள்ளுறாப்ல. நல்ல சண்டைக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ரிஹர்சல் பண்ணிருக்கணும். இல்லைன்னா இவ்வளவு அழகா சண்டை எல்லாம் வராது. நெஞ்சில ஒரு குத்துனாப்ல எத்திருப்பாப்ல. மூச்சு வாங்க உட்கார்றான். அப்புறம் அங்க இருந்து கீழே குதிச்சு எஸ்கேப் ஆக பாக்குறான். ஏதோ மைக்கு கிடைச்சிருங்க, மயக்க பிடிச்சிட்டான். அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு அப்படின்னு கூட்டத்தை கலைச்சு விடுறான். அங்க சண்டை போடுற ஆட்கள் எல்லாத்தையும் காட்டுறான். அவன்தாது அப்படின்னு. கையில துப்பாக்கியோட கீழே ஒருத்தர் இருக்கிறதா வேற யாரோ பேசிக்கிறாங்க. இங்க பாஸ் அதை என்ன நினைச்சுக்கிறாரு, இவன் தான் துப்பாக்கியோட பார்ட்னர் யாரையோ வெளியில கூட்டு வந்திருக்கான் போல நினைச்சுக்கிட்டு கொண்டு போடுங்கடா அப்படிங்கிறாப்ல. யோ அது ஏன் இல்லையா அப்படின்னு கத்துறாரு. அடாப்பா அவன் சொல்லிட்டு போயிட்டாரு பாஸ். இப்ப மேல இருக்கிற இவனும் ஜா போறான், கீழே இருக்கிற நம்ம ஹீரோவும் ஜார போறார். பார்த்தா இவரும் கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு வருதானே, அந்த ரிப்போர்ட்டரோட எடுத்த போட்டோல பாத்துருப்போம்ல. அவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறார். இங்க பாட்லா விட்டு அடிக்கிறானுங்க. அருமையான சண்டை. என்ன அருமையா சண்டை பண்றாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் வந்தாலும் இந்த பய சலிக்காம அவங்க மேல சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ரிங்குக்குள்ள பரட்டத்துல ஓட பாக்க ரிங்குக்குள்ளேயே ஏறி பிடிச்சிழுத்து போட்டார். ரிங்குக்குள்ள 2 பேரும் சண்டை பண்றதுக்கு வந்து நிக்கிறானுங்க. வெளியில
கீழே ஓடி போய் தலையை லாக்க போட்டான். அவங்க 2 பேருக்கிட்டையும் அருமையா சண்டை பண்றார். இவர் நிஜமா சண்டை பண்றாரா இல்ல டான்ஸ் ஆடுறாரா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அருமையான கலையா இருக்குது. சுத்தியல் கையில கிடைக்கும், போட்டு நெஞ்சிலேயே போட்டு பொளந்துட்டாப்ல. சண்டை பண்ணவங்களையும் சுத்தியலாலேயே அடிக்கிறார். அடுத்து 4-5 பேர் உள்ள களத்துல இறங்குவாங்க. அவங்களோடையும் சுத்தியல் சண்டை. அவங்க உடம்பு மேலேயே கண்டா விடான்னு ஏறி மிதிச்சு நின்னுகிட்டு தரையிலேயே நிக்கலங்க. எவன் வந்தாலும் புடிச்சு மலை மாதிரி குமிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். தலையை பார்த்து ஓடுவான், விடலையே. ஓடி போய் காலை பிடிச்சிட்டாரு. மேல அந்த பைய சண்டை பண்ணிட்டு இருக்காரு, கீழே நம்ம பைய சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப மேல அந்த அவர் கீழே வந்துட்டாப்ல. சோ 2 பேரும் சேர்ந்து சண்டை பண்றாங்க. மேல பரட்டத்தலையன் ஓடியாரும் போது மேல நம்மால இன்னும் கீழே இறங்கல போலங்க. வர வழியில பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. சோ பரட்டத்தலையன் கீழே விழுந்துட்டா. அப்பதான் யார் நமக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறப்ப நம்ம ஹீரோ மேல பாக்குறாரு. கீழே விழுந்தவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். மேல நம்மால கம்ப்யூட்டர்ல பென்ட்ரைவ் போட்டு எதையோ காப்பி பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சண்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிக்கு சமமா சண்டை பண்றாங்க 2 பேரும். ஹீரோ கை கொஞ்சம் ஓங்கி இருக்குன்னு சொல்லலாம். உதவி பண்றதா பாக்கலையே, ஏன் அப்படி பாக்கலன்னு தெரியல. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு புரியல. இதுவும் சண்டை மாதிரி இல்ல, டான்ஸ் மாதிரியே தெரியுது. ஒருத்தர் இன்னொருத்தரை லாக் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பென்ட்ரைவ்ல ஏதோ காப்பி ஆயிட்டு வேற இருக்குது. அப்புறம் குழந்தையோட அந்த போட்டோவை பார்த்த பிறகுதான் நம்ம ஒரே டீம் தாயா, நான் அவங்க ஆள் இல்லையா, பிள்ளைய கடத்திட்டாங்களா, ஹெல்ப் பண்றியாங்கிறாரு. சரி ஓகேன்னு கிளம்புறாங்க. வெளியில வேற போலீஸ் வர சத்தம் கேக்குது. பென்ட்ரைவ் கூட நடமுடிக்கிறாரு ஹீரோ. வா ஒன்னா போலான்னு 2 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. அதுக்குள்ள இங்க பார்த்தா பாஸ் அந்த பரட்டத்தலையில போட்டு அடி அடின்னு அடிக்கிறாப்ல. இவங்க அவங்க சண்டை பண்ணது கடைசியா யாரா கடத்துறீங்க, இவனா, இந்த பையனோட அப்பா தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான விசாரிக்கிறாப்ல. இந்த மன்னிச்சிருங்க பாஸ், மன்னிச்சிரு பாஸ்னு பரட்டத்தலையன் கத்துறான். கேட்கலையே, அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போறாங்க. என்ன கொன்றாதீங்கன்னு வேற கத்துறான். அப்புறம் அந்த பையனை கொண்டு போய் கீழே அடைச்சு வைக்கிறாங்க. இந்த பையன் தான் நடிச்சு நம்ம பொண்ணை மாட்டி விட்டதுக்கு காரணம். அதனால கோவத்தோட வரா. ஏண்டா உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தா மாட்டி விட்டியே அப்படின்னு கோவப்படுறா. அவன் எந்த பதிலும் சொல்லாம நொண்டிக்கிட்டே போறான். ஓ லைட்டா நொண்டத்தான் செய்யறான் பாவம். எதுக்குடா பண்ண அப்படின்னு மறுபடியும் கேட்கறா. 4 சாக்லேட் கொடுத்தது கடை இதெல்லாம் பண்ற நீ அப்படின்னு கேட்கறா. பாத்தியில கடைசியில ஒன்னையும் அவங்க போட போறது இல்ல, இப்படி எல்லாம் பண்ணா விட்டுருவாங்களா, முட்டா பையலன்னு திட்டுறா. நீ தான் முட்டாளுங்கிறான். உதவின்னு கேட்டா உடனே ஓடி வந்துருவியா, நீ தான் முட்டாளுங்கிறான். இவங்க 2 பேரும் இங்க சண்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேணான்னு அங்க இருக்கிற பசங்க பிரிச்சு விட முயற்சி பண்றாங்க. ஒரு அடியால் தான் பிரிச்சு விட ஓடியாரான். அந்த கேப்ல மெல்ல ஓடியார பார்த்தா அந்த மொட்டத்தலைய ஓங்கி ஒரு எத்து விட்டான். டேய் எதுவும் பண்ணிடாதரா, இந்த பொண்ணோட அப்பனா கூட அவன் இருக்கலாம், உசுரோட நமக்கு வேணும் அப்படின்றாப்ல. வேன்ல 2 பேரும் இப்போ பசங்க ஒன்னா இருக்கிறானுங்க. அப்புறம் காலர்ல சொருகி வச்சிருந்த அந்த பென்ட்ரைவ் எடுத்து அந்த ரகசிய கேமரா எடுத்து அந்த டேட்டாவையும் கம்ப்யூட்டர்ல ஏத்துறாரு. அந்த மொட்டையான கேமரால பார்த்ததும் இவங்க தான் பொண்ணை கடத்துறதுங்கிறாப்ல சைல. இவன் தான் இந்த அடியாட்களோட பாஸ்ன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல. இவனை பார்த்திருக்கிறான்னு கேட்டா இல்லங்கிறா நம்ம ஹீரோ. அப்புறம் வேனோட டிக்கியை ஓபன் பண்ணி உள்ள வாயான்னு கூப்பிடுறாப்ல. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா சூப்பரா சண்டை போட்டுச்சுல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சுன்னு பேசினாங்கல்ல, அந்த அம்மா இவரோட பொண்டாட்டியான். இதை பத்தி புலனாய்வு பண்ணிக்கிட்டு இருந்தது அவதானா. அவ பேரு மெட்டாயாவான். இப்ப அவளை காணோம் அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் வருத்தப்படுறான். இந்த பக்கம் இவரு அந்த போட்டோவை பார்க்கலாமான்னு போட்டோ வாங்கி பாக்குறாரு. சைனீஸ்ல அந்த குழந்தை ஏதோ எழுதி இருக்கா, இவர் எழுதி இருக்கான்னு தெரியல. ஹாப்பி பர்த்டேன்னு ஏதோ எழுதி இருக்குது. சைனீஸ் மொழியில படிக்கலாம் தெரியுது இங்க இருக்கிற ஆளுக்கு. அங்க இருக்கிற மேப்ல கூட இதுதான் இடம்னு மார்க்கும் ஆயிருக்குது. அதையெல்லாம் நம்ம ஹீரோ கவனிக்கிறான், அப்பங்காரன் கவனிக்கிறான். அங்கங்க இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து பொருத்தி பாக்குறாரு. நிறைய போட்டோல ஒரே வண்டி அங்கங்க இருக்கிறத கவனிச்சு அந்த போட்டோ எல்லாம் எடுத்து காட்டுறாப்ல. ஐஸ் டெலிவரின்னு போட்டு ஒரு வண்டி, நிறைய பிரான்ச்சஸ் உண்டு சிட்டி முழுக்க. அவங்களோட ஃபேக்டரி ஊருக்கு வெளியில இருக்குது. அப்ப அங்க அடைச்சு வைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஐஸ் பொட்டின்னு சொல்லி பெட்டிக்குள்ள வச்சு குழந்தைகளை கடத்துறாங்க, டெலிவரி பண்றாங்க. சோ குழந்தைங்க கத்துறது வெளியில கேட்காது, சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி இருக்குது போல. அங்க போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேன் இப்ப அந்த பக்கம் வருது, இவங்களோட வேன். உடனே இறங்கி போய் புள்ளைய காப்பாத்தலான்னு பார்த்தா 100 பேர் இருப்பாங்கடா, எப்படா சமாளிக்க முடியுங்கிறாப்ல. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி போறேன்லாம் எழுதி கொடுக்குறாரு. இவர் முன்னாடி போறாரு, அவன் பின்னாடி போகணும் போல. 100 பேர் இருந்தாலும் சண்டை பண்றதுக்கு ரெடியா தான் வந்திருக்கான். ஒரு ஆள் வருவான் பாருங்க, ஒரே அடி, எல்லாரையும் கொல்ல போறேன்னு சொல்லி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். சத்தமே இல்லாம புருஷங்காரன் இந்த பக்கம் வந்திருக்கான். அந்த பரட்டத்தலையனை ஐஸ் கட்டி மாதிரி ஒரே வச்சு கொண்டு இருக்காங்க. கரெக்டா மொட்டையா வேற இந்த பக்கம் வந்துடுறாரு. முட்டி தள்ளுறாரு பாருங்க, சூப்பரா சண்டை பண்றாருங்க. அங்க எல்லாரையும் போட்டு பொலன்னு பொளந்துட்டு இருக்கிறான் அந்த பையன் நம்ம ஹீரோ. எவ்வளவு அழகா சண்டை பண்றான். சண்டையெல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. படிக்கட்டி ஏறும்போது பாஸ் சுட ஆரம்பிக்கிறார். ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார். மறுபடியும் லோடு பண்ணி விரட்டிட்டே வராரு பாஸ். கண்ணாடிகளுக்கு அந்த பனிக்கட்டிகளுக்கு பின்னாடி எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இவனை பார்த்தது இவனையும் சுட ஆரம்பிக்க அவனும் ஒளிஞ்சுக்கிறான். நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம் போறேன்னு பிளான் பண்ணி பேசி பாஸ 2 பக்கமும் அட்ட டைம்ல டாக்கிள் பண்றதுனால பாஸால சமாளிக்க முடியல. மேல பீரோவை தள்ளி விட்டு மயக்கமடைய வச்சிட்டாங்க பாஸ. இந்த கேப்ல மொட்டையன் கோவத்தோட பெரிய சுத்தியில எடுத்துட்டு வருவான். ஒண்ணுக்கு 2 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா மொட்டையனை சமாளிக்கிறதுக்கு உண்மையிலேயே 2 பேர் வேணும் போலங்க. என்னமா அடிக்கிறான். மறுபடியும் முட்டித்தள்ள பார்க்கும்போது டேக்கிள் பண்ணிட்டார். இனி அவனை சமாளிக்கிறது பெரிய வேலையா இருக்குது. நிஜமாவே 2 பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாளிக்கிறாங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க. பார்த்தா பீரோ மேல வந்து விழுந்து கிடக்கும். முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அப்பயும் எந்திரிச்சு நிற்கிறார். அடங்கல. இந்த தடவை கொலவரியோட சண்டைக்கு வராப்ல. சுத்தியில வச்சு சுத்துறாப்ல. சுத்தியிலே நம்ம பசங்க தொங்கிக்கிறானுங்க. ஐஸ் கட்டி எல்லாம் தள்ளி விட்டு சண்டை. ஐயோ நம்ம பசங்க நல்லா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து புருஷங்கார சுத்தியில எடுத்துட்டு வந்து அடிக்க போறாரு. அதுக்குள்ள நம்ம
ஹீரோ கீழே விழுந்திருப்பாப்ல. கீழே விழுந்து கிடக்கிற இடத்துல தான் பொண்ணோட ரத்தக்கரை பிடிஞ்ச சட்டை இருக்கிறத பார்த்து அழுதுகிட்டு உட்காந்துட்டாப்ல. டேய் சண்டை நடந்துகிட்டு இருக்கிறாங்கடா, போடா போய் காப்பாத்துறா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. வயிற்றுலயே சுத்தில வச்சு ஒரு டீட்ஸ்டர். இவரால இப்ப சண்டை போட முடியல. மொட்டையா மெதுவா வந்தா பின்னாடியே நம்ம அப்பங்காரன் வந்து இன்னும் கொலவரியோட அவன் கூட சண்டை பண்ணி அவனோட சுத்தியல பிடுங்கி அவனையே பொலன்னு பொலந்து கடைசியில தலையில ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. கலங்கி போயிடுச்சு அவருக்கு. எந்திரிச்சு நிக்கவே முடியல மொட்டையனால. அப்பயும் விடையிலேயே கீழே இறங்கி போய் அவனோட மூஞ்சில கும்மா குத்துறான். இப்போ புருஷங்காரருமே அந்த குழந்தையுடைய சட்டையை கவனிக்கிறார். போது நிறுத்து அப்படின்னு நிறுத்த சொல்றார். துப்பாக்கி எடுக்கும்போது அவசரப்படாதங்கிறாப்ல. அவசரப்படாத, உன் பொண்ணு உயிரோட கூட இருக்கலாம், அவசரப்படாதங்கிறாப்ல. பை த டைம் பாஸ் முழிச்சிட்டான். பாஸ் தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த மொத்த மாஃபியாவையும் நடத்துற ஒரு தலைவர் இருப்பான்ல, அவனுக்கு கால் வருதுங்க. அவன் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கிறா போல. அதை மட்டும் பார்த்து கவனிக்கிறான். வீட்லயே எல்லா ஸ்கேனிங்கையும் வச்சு குழந்தை நல்லபடியா பிறந்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிறாரு. கால் பண்றது யாருன்னு பார்த்தா போலீஸ்ல அந்த உயரதிகாரி தான் கால் பண்றாரு. இவனுக்காக தான் வேலை பார்க்கறாரு போல. அந்த ஆளு ஒரு ஊம பையனும் கூட இன்னொருத்தவனும் 2 பேர் சேர்ந்து உன் ஃபேக்டரியவே துவம்சம் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு அப்டேட் கொடுக்கறது அவர் தான். அவங்க உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா, நேருக்கு நேரா பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியல, நிலைமை கையை விட்டு போயிட்டு இருக்கிறதா உயரதிகாரி சொல்றாரு. யாரு பார்க்கணும்னு? பங்குதாரர்கள் பார்க்கணும்னு, நம்ம பசங்க பார்க்கணும்னு சொல்லவர். பங்குதாரர்கள் இதை பத்தி விசாரிக்கணும்னு இவன் கூட மீட்டிங் கேட்டிருக்காங்க ஃபேஸ் டு ஃபேஸ். இப்போ அந்த மீட்டிங் நடக்குது. இந்த மாஃபியா பிசினஸ்ல முதலீடு பண்ண முதலாளிகள் எல்லாம் இருக்கு உட்காந்துருக்காங்க. நம்ம ஆட்கள்ல சில பேர் செத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதனால ஒன்னும் உங்க முதலீட்டுக்கு ஒன்னும் மோசம் வந்துடாது அப்படின்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கான் இவன். ஒரு கால் இந்த பிரச்சனைனால ஏதாவது செலவு வந்தா அந்த செலவை தானே ஏத்துக்கிறேங்கிறாப்ல இவர். முதலீட்டாளர்கள் எல்லாம் திட்டுறாங்க, முட்டாத்தனமா பண்ணிருக்கிற வச்சிருக்கிறேன்னு. இங்கே பார்த்தா பாசா கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையை வர வைக்கிறதுக்காக, உனக்கு மேல யாரு இருக்கான்னு விசாரிக்கிறதுக்காக. கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுத்து டார்ச்சர் பண்றான். இப்போ வரைக்கும் இந்த மொட்டை பாஸ், இவர் யாரு, மொட்டையோட பாஸ், உண்மையை சொன்னாப்ல தெரியல. கெட்ட வார்த்தையில திட்டாரே தவிர அவங்க கேட்கறத இது வரைக்கும் சொல்லல. சமாளிச்சிட்டு இருக்கிறார். போது நிறுத்தி செத்துற போறான்னு ஓடி போய் கரண்ட் ஆஃப் பண்றது இவர் தான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி ஒரு ட்ரம் போட்டு உட்காந்துட்டு லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஒரு மாசமா இதை பத்தி நான் விசாரிச்சிட்டு இருக்கிறேன், உன்னை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கிறேன், உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். அவருக்கு அவரோட பொண்ணு வேணும், பொண்ணை கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இல்ல வாயை திறந்து பேசினேன்னா இந்த உலகத்துக்கே இந்த பிசினஸ் பத்தி தெரிய வரும். உனக்கு ஒன்னும் பிரச்சனை வராது, உனக்கு வேண்டிய அளவு பணம் தரேன்னு டீல் பேசுறாரு. இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரதுக்காக ஒருத்தி ரொம்பவே முயற்சி பண்ணா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு பேச, அது என் பொண்டாட்டிடான்னு போட்டோ காட்டுறான். இவளா அப்படின்னு திரும்பி கேட்கும்போது மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சான் இவளை தான் பேசுறான்ட்டு. என்னடா பண்ணீங்க அவளன்னு கேட்கறாப்ல கோவத்துல. தெரியாதனமா வாயை கொடுத்துறமேன்னு பயப்படுறான். அப்பதான் வேணான்னு சொன்ன அந்த கரண்ட் ஷாக்க இப்ப கொடுக்குறான். அப்புறம் போய் தடுத்தால இப்ப கொடுக்குறான் பாருங்க. உச்சாவே வந்துருச்சு அவனுக்கு. ஐயோ போது நிறுத்துன்னு இப்ப நம்மால போய் தடுக்கிறாரு. அது அப்படியே உள்டாவா நடக்குது எல்லாம். பேச ஆரம்பிச்சிட்டேன், வேற வழி இல்லைன்னு இவங்க கேட்கறதெல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டான். புது இடத்துல பசங்களை எல்லாம் கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு படு சுட்டி, விவரம், சண்டையும் ஓரளவு பண்ண தெரியும். தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கவனிக்கிறா. ஒரு பிரச்சனை இல்ல, வேஸ்ட்டுங்கிறான் அந்த பையன். முயற்சி பண்ணாம எப்படின்னு அவன் முயற்சி பண்றா. நானும் தப்பிக்க முயற்சி பண்ணேன், என்ன நொண்டி ஆகிட்டாங்க பாரு அப்படின்னு அந்த பையன் காட்டுறான். பாவம். வீட்டுக்கு போனவனு கேட்டா எனக்கு வீடுனே ஒண்ணு இல்ல அப்படிங்கிறான். தான் குடும்பத்தையே கொண்டுட்டான் அவங்க. குடும்பம்னோ வீடோ எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த பையன் வருத்தப்படுறான். ஏதாவது வழி கிடைக்கும் வேணா என் கூட வீட்டுக்கு வந்துரு அப்படின்லாம் அந்த குழந்தை பேசுது. அங்க ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது, அதை ஒரு காயினை வச்சு திறக்கிறா. உண்மையெல்லாம் வளர்னதுனால அவங்க எதுவும் செய்யாம விட்டுட்டாங்க போல. பொட்டி படிக்க காலி பண்ணிட்டு எப்படி இது பாசுக்கு தெரிஞ்சா நம்மள கொருடுவாருன்னு இவரு பயந்து ஓட பாக்குறாரு. வலிக்குழுவாரு பாருங்க. கரெக்டா அந்த வில்லு விட்டவனும் பாசும் வந்து நிக்கிறாங்க. எங்கடா அவசரமா ஓடுறேன்னு கேட்டு, நான் காட்டி கொடுத்தியா, என்னத்த சொல்லி தொலைந்த அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்குள்ள அவன் காட்டி கொடுத்த இடத்துக்கு நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க. ஒரு பெரிய பில்டிங், பாம்பு சிம்பிள் மாதிரி அதுல போட்டுருக்குது. இவ அந்த டிவைஸை திறந்து அந்த டிவைஸுக்குள்ள இருந்த ஒரு போர்டு மாதிரி ஒன்னு எடுத்து அதை பிளேடு மாதிரி பயன்படுத்தி கரகரன்னு அறுத்துட்டு இருக்கா. அடியாளவத்தையும் வந்துருவான். வாடி இங்கன்னு இழுத்துட்டு போகும்போது அந்த பிளேடை வச்சு ஒரு கோடு போட்டுறா. ஆமா, ஆக்சுவலா அவ கட் பண்ண முயற்சி பண்ணல. பிளேடு மாதிரி இருந்த இந்த போர்டை நல்லா ஷார்ப் பண்ணி இருக்கா போல. அது வசதி ஆயிருச்சு. வாங்க தப்பிச்சு போலான்னு எல்லாரும் தப்பிச்சு ஓடியாராங்க. படிக்கட்டுகள்ல இறங்குறாங்க. இந்த பக்கம் இந்த குழந்தைகளை கடத்துற மாஃபியா எங்க இருக்கு, இங்க குழந்தைகள் அடப்பட்டு கிடக்குதுன்னு இந்த விஷயத்தை எல்லாம் அந்த பில்டிங்ல இருந்து லைவ் டெலிகாஸ்ட்ல புருஷங்காரன் காட்ட ஆரம்பிச்சிட்டான். மித்த குழந்தைகளை நிறைய பேர் லாக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. குழந்தைகளோட சத்தம் கேட்டதும் கீழே இருந்து நம்ம ஆட்கள் ஓடியாராங்க. இந்த குழந்தை மட்டும் தனியா அங்கிட்டு ஓடியாந்துட்டு இருக்குது. காணாம போன பல குழந்தைங்க இந்த பில்டிங்ல தான் இருக்குதுன்னு அவர் லைவ்ல வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதை எல்லாரும் பாக்குறாங்க. அந்த லேடி போலீஸும் பாக்குறா. சண்டையே லைவா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல குழந்தைய ரவுண்டு கட்டிட்டாங்க ஒரு 5-6 பேர். நல்ல வேலை பின்னாடியே நம்மால வந்து நிக்கிறான். அப்பங்கார எல்லா பேரையும் அடிச்சு போலான்னு பொழந்துட்டான். அப்பா பார்த்தது ஒடியாந்து கட்டி பிடிச்சுக்கிறா. நான் மன்னிச்சிருங்க, உங்க பேச்ச நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு அழுகிறா. பாவம். தேமாச்சி கிளம்பணும் சொல்லி கிளம்புறாங்க. அப்படி போகும்போது அந்த குழந்தை இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்குதுங்க, அவங்களையும் காப்பாத்தணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கிறா. மேல இருக்க ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறா. சொல்ல சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன்னு குழந்தைய கூட்டிட்டு போக சொல்றாரு அவர். சரின்னு அப்பா பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புறாரு. அந்த பில்டிங்கை சுத்தி இப்போ போலீஸ் வந்துருச்சு, பொதுமக்கள் வந்துட்டாங்க. போலீஸ் பொதுமக்களை உள்ள விடாம தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. லேடி போலீஸும் வந்துட்டா.
உயரதிகாரியும் வந்துட்டார். எல்லாம் உள்ள போக பார்க்க உயரதிகாரி தடுக்கிறார். நிறுத்து, நீ வாட்டுக்கு உள்ள போற, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதை வச்சிருக்கிற வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வார்த்தை. அதுக்குள்ள கத்தியோட ஒரு பெரிய ரவுடி கேங் உள்ள போகுது. எல்லாம் சும்மா இருங்க, அவங்க பண்றத பண்ணட்டும் அப்படின்னு அவங்கள உள்ள வர்றாரு. போலீஸை விட மாட்டேங்கிறார். குழந்தைய கூட்டிட்டு இந்த பக்கம் அவங்க வந்துட்டாங்க. அப்படி வெளியில வந்த பிறகுதான் கத்தியோட நிறைய பேர் உள்ள போறத நம்ம ஆளு கவனிக்கிறான். இதுக்கு மேல போறதுக்கு மனசு வரல அவருக்கு. குழந்தை என்ன பண்ணலாம்னு கேக்குது. வண்டி எடுத்து புள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு படு வேகமா வண்டி ஓட்டிட்டு போறாரு. கத்தியோட இந்த கேங்கு இப்ப மாடி ஏறி வராங்க. குழந்தைகள் எல்லாத்தையும் காப்பாத்தி வேற எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்காரு அவர். இன்னும் அந்த பில்டிங்குள்ள தான் இருக்கிறார். எவ்வளவு பேர் வரானுங்க முதுன்னு இந்த பக்கம்னு அவர் எல்லாரையும் கூட்டு போய் ஒரு கட்டத்துல கதவை சாத்திட்டார். இரும்பு கதவு மாதிரி இருக்குது. நம்ம ஆளு பாருங்க, அந்த கூட்டத்துக்கு மத்தியிலேயே வண்டியை ஓடிட்டு படு வேகமா வந்து இடிச்சு தள்ளிட்டு இருக்கிறான். பின்னாடி அந்த பொண்ணு கையில வேற கட்டையை வச்சுக்கிட்டு அடி அடின்னு அவளை அடிக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்றா. அப்பா வேலை வண்டி ஓட்டுறது மட்டும்தான். இவதான் பல பேர் அடிச்சு போட்டுருக்கா. எல்லாம் அடி வாங்கினவங்க கத்தியோட இப்ப கோவத்தோட பார்த்தா இவரும் வெளியில வந்துடுறாரு. குழந்தைகளை கதவை சாத்து சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு இவரு வந்துட்டாரு. உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கிறோம்னு அந்த குழந்தைய சொல்றா. அங்கிள் ஹெல்ப்புக்கு தான் வந்திருக்கிறோம்னு. இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து வந்திருக்கிற அந்த 30 பேரை அடிக்கணும். கையில அந்த சங்கிலி எடுத்து நல்லா இறுக்கி சுத்திக்கிட்டாப்ல. குழந்தைய வெட்ட வருவாங்க பாரு, குழந்தைய இப்படி அலாக்கா தூக்கிக்கிட்டாப்ல பாருங்க. கையில சுத்தியில வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சுத்தியில வச்சு காலையே ஒரு போடு போடுறான். அப்புறம் என்ன சண்டை தான், கராத்தே குங்ஃபு எல்லாத்தையும் வச்சு வந்திருக்கிற ஆட்கள் எல்லாம் பொழந்து கட்டுறாங்க. போலீஸ் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். 3 பேரை அடிச்சு தள்ளிட்டாரு அவரு புருஷங்காரன். எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு, குழந்தைகளை காப்பாத்தியாச்சு. இன்னும் சில குழந்தைங்க மிஸ்ஸிங், இன்னும் மேல அடைச்சு வச்சிருக்கலாம், வாங்க போலான்னு அங்கிருந்து இன்னும் மேல வைக்க போறாங்க. வெளியில மீடியா எல்லாம் குமிஞ்சிருச்சு. பொதுமக்கள் எல்லாம் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. போலீஸ் இப்ப தடுத்துக்கிட்டு இருக்குது, ரவுடிகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது. அடுத்த பில்டிங் ஒரு ரூமை திறந்தா அங்கேயும் நிறைய குழந்தைங்க வாங்க வாங்க தப்பிச்சு போலாம் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நீ ஏற்கனவே எஸ்கேப் ஆயிட்டேல, ஏப்பா திரும்ப வந்தேன்னு அந்த பையன் கேட்பான். உனக்காக தான் வந்தேன், வா, என் ஃப்ரெண்ட்ஸ்களை நான் வெளியில விட்டு போறது இல்ல, வா அப்படின்னு கூப்பிடுறா. உனக்கு குடும்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஃப்ரெண்டு நான் இருக்கிறேன்னு சொல்லி தெம்பூட்டி கூட்டு போறாங்க. நீ உண்மையிலேயே முட்டாள் தான், உதவிக்கு வந்த நீங்க எல்லாரும் முட்டாள் தான் அந்த பையன் திட்டுறா. புத்திசாலித்தனமா தப்பிச்சு வரதை விட்டு மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டீங்களே நினைக்கிறான் அந்த பையன். எல்லா குழந்தைகளையும் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க போறேனே தெரியாம இவங்களும் ஓடியாந்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு பெரிய கேங் இப்ப ஓடியாருது. கட்டைய குறுக்கால கொடுத்து 2 பேர் சேர்ந்து மொத்த பேரையும் தடுக்க நிறுத்த முயற்சி பண்றாங்க. அந்த குழந்தைங்க போற வரைக்கும் டைம் வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்காக இவதாச்சுங்க. இதுக்கு மேல ஜன்னல் பெருசு பெருசா இருக்குது. அதுல ஸ்லாப்ல இறங்கி வெளியில போறதுக்கு என்ன வழின்னு பாக்குறா. இவங்க பாக்குற இந்த பக்கம் யாருமே இல்ல. ரொம்ப உயரமா இருக்கே, எப்படி கீழே இறங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க இருக்கிற திறத்துணி எல்லாம் கட்டி இது வழியா போலாமான்னு அந்த பையன் ஐடியா கொடுக்குறான். ஓகேன்னு குழந்தைகள் எல்லாம் அந்த துணியெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க சண்டை ஜோரா போயிட்டு இருக்குது. இன்னும் பின்னாடி ஒருத்த வந்து கழுத்த பிடிக்கிறான். அவனே அச்சு போட்டு முன்னாடி தள்ளிட்டாங்க. இப்போ அந்த துணியை ஒரு கம்பத்துல நல்லா இறுக்கி அந்த பையன் பிடிச்சுக்கிட்டான். துணியை கீழே போட்டா தர வரைக்கும் துணி வந்துருச்சு. வெளியில இருக்கிற பொதுமக்கள் சில பேர் அதை கவனிக்கிறாங்க. அங்க பாருங்க அங்க பாருங்கன்னு. குழந்தைங்க எப்படி இறங்கி வரத அவங்க கவனிச்சாங்களான்னு தெரியல. ஒரு காலம் அப்படி கவனிச்சா பெரியவங்க எல்லாம் எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. போலீஸ்காரர் ஒருத்தர் கூட என்னையா நடக்குதுங்க, நாம பொதுமக்களுக்காக இருக்கிறோமா ரவுடிகளுக்காக இருக்கிறோமான்னு ஒருத்தன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க அவங்க 2 பேரால எவ்வளவு நேரம் தான் சமாளிக்க முடியும்? இன்னும் ஆட்கள் முதுன்னு வரானுங்க. ஒருத்தன் மேல ஏறி போக பாக்குறான். போங்கி ஒரு அடி கிடைச்சதை பிடிச்சி எரிஞ்சு விட்டுறாரு. சுத்தியில் வேற ஒண்ணு கீழே விழுந்து கிடக்குது, அதை வச்சு அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய குழந்தைங்க அந்த துணியை பிடிச்சி இறங்குறத பாக்குற போது பொதுமக்களுக்கு கோவம் வருது, போலீஸ்காரர்களுக்குமே கோவம் வருது. இந்த பொழப்புக்கு நீங்க எல்லாம் நாண்டுகிட்டு சாகலான்னு பேசுறாங்க. உயரதிகாரி பேச்ச கேட்காம வாங்க போலான்னு 2 பேரும் முன்னோக்கி போறாங்க. அப்பையும் உயரதிகாரி விட மாட்டேங்கிறாரு. நான் போத்தான் போறேன்னு அந்த புள்ள அடம்பிடிக்கும் போது இவளை பிடிச்சங்க இழுத்துட்டு போங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. மித்த போலீஸ் தயங்குது. இப்ப யார் பேச்ச கேட்கறதுன்னு மித்த போலீஸுக்கு தெரியல. சுத்தியில கிடைச்சதும் சுத்தியில வச்சு நம்மளால அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டேய், உனக்கு நான் உத்தரவு போறேன்னு சொல்லும் போது போயா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சலிட்டு இந்த பொண்ணுக்கு வைக்கிறான். வாங்க போலான்னு இப்போ உயரதிகாரி பேச்ச கேட்காம உதவி பண்றதுக்காக ஒட்டுமொத்த போலீஸும் பில்டிங் உள்ள வருது. இப்போ அந்த துணியை பிடிச்சிட்டு இருக்கிறது இவங்க தான். இந்த பொண்ணு கடைசியா இறங்கணும். நான் பிடிச்சிக்கிறேன் நீ வான்னு சொல்ல, அதெல்லாம் கிடக்கட்டு நீ போப்பா அப்படின்னு அந்த பையன் தான் இவளை கீழே அனுப்புறா. அடுத்து பை த டைம் பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இவ பிடிச்சி அப்படியே மெதுவா இறங்க ஆரம்பிக்கிறா. அந்த பக்கத்துல அப்பா சுத்தியில வச்சு பொலன்னு பல பேரை புலக்கிறார். கட்டைக்கு அந்த பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆளை காப்பாத்துறாரு. இன்னும் நிறைய பேர் வர மறுபடியும் கட்டையை தூக்கி பலகையை தூக்கி நிப்பாட்டுறாங்க. அந்த பக்கம் அந்த குழந்தை இறங்கிட்டு இருந்ததுல அது வேற ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐயோ கீழே விழ போது சாக போதுன்னு பார்த்தா நல்ல வேலை பொதுமக்கள் எல்லாம் ஒரு பெரிய துணியை கொண்டு வந்து குறுக்க கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாத்திட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு மேல இருந்து அந்த பையன் கேக்குறான். காப்பாத்தினதை பார்த்து அவனுக்கு சந்தோஷம். ஆனா இங்கேயே ஒருத்தன் வந்து நிக்கிறான், வழியால ஒருத்தன். இங்க இவங்க 2 பேரும் பலகைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஓடி போய் அந்த ஆளை கடிச்சு வைக்கிறான் பாருங்க. கோவத்துல அவனை தூக்கி வீச போவாங்க பாருங்க. நல்ல வேலை துப்பாக்கி சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா கீழே இருந்து அந்த லேடி போலீஸ் தான் அந்த ரவுடியை சுட்டு கொண்டு அந்த புள்ளைய காப்பாத்திருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் போலீஸ்காரங்க துப்பாக்கி எடுத்து நீட்ட பெரிய இவங்களாட்டுக்கும் கத்தியோட இவங்க சண்டைக்கு வருவாங்க. முன்னாடி வந்த 2 பேரை சுட்டு கொண்டதும் அத்தனை ரவுடிகளும் கத்தியை கீழே போட்டு சரணடைய
அலையறாங்க. காணாம போன பிள்ளைகளை பெத்தவங்க திரும்ப பார்த்ததுல சந்தோஷம். அவங்க பிள்ளைகளை தேடி ஒரே கலவர பூமியா இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்ல இந்த பொண்ணை நீங்க பாத்துருக்கீங்களான்னு தான் மனைவியோட போட்டோவை காட்டுறாரு அவர் புருஷங்காரர். இல்லங்கிறாங்க அந்த லேடி போலீஸ். நடந்த கூத்தெல்லாம் லைவ்ல ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த பில்டிங்கே இங்க பாஸுக்கு சொந்தம். இதை பத்தி நாங்க விசாரிக்கிறோன்னு இவன் மட்டும் ஏதோ பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருப்பாங்க போல. இதை பத்தி எல்லாம் மீடியால பேசுறாங்க. பாஸுக்கு இப்ப கால் வருது. ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் இங்க வரா. எவ்வளவு பெரிய பங்களான்னு பாருங்க. பாஸோட பொண்டாட்டி எங்க அப்பா ஒரு மாதிரி கோவத்தோட இருக்கிறாரு, கூட பாஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணி வச்ச அப்படின்னு வருத்தப்படுறா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் மேல வரான். ஓ, இந்த பாஸுக்கு பெரிய பாஸ் மாமனாரா? இருக்கட்டும். உயரதிகாரி கூட மீட்டிங்காக இங்க வந்திருக்கிறார். மாமனாரையே சார்னு சொல்லி தான் கூப்பிடுறேன். உயரதிகாரி இங்க வந்திருக்கிறத உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக தான். இப்ப எங்களை காப்பாத்திக்கணும், வேற வழி இல்ல. சோ நீ அரெஸ்ட் ஆகி போங்கறாப்ல. உன்னை பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குன்னு திட்டி இருக்கிறார் வேலை மாமனார். உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற வரைக்கும் மருமக, பிரச்சனைன்னு வந்து அசிங்கமா என்ன மாட்டி விட்டுருவீங்களா? சொந்தமும் பார்க்க மாட்டீங்க, வேலையாலும் பார்க்க மாட்டீங்களான்னு பேசும்போது இவன் ஒரு பொடியன்னு சொல்லி ஒருத்தவர் கை நீட்டி பேச விரலை கடிச்சு துப்பிட்டாப்ல. பாட்டில் எடுத்து தலையில ஓங்கி 2 அடி. அடுத்து இன்னொருத்தவனை அதே பீஸை வச்சு கழுத்துல குத்தி கொன்னுட்டார். அடுத்து இந்த உயரதிகாரி தொடையில குத்தி இறக்கிட்டார். அப்புறம் தொண்டையில ஒரு இறக்கிட்டார். பார்ட்னர்ஸோட சோழி எல்லாம் முடிஞ்சிருச்சு. மாமனார் இப்போ கையில ஒரு பெரிய வாள் எடுத்துட்டு நிக்கிறார். மருமகன் இந்த பக்கம் நிக்கிறான். உன்னை ஒரு ஆளாக்குனதுக்கு உன் புத்திய காட்டிட்டலன்னு வெட்ட வருவார். அசால்ட்டா புடிச்சு வாளை புடுங்கி மாமனார் வயிற்றுலயே ஒரு சொருகு. மாமனாரையும் முடிச்சு விட்டான். இனி கேள்வி கேட்க ஆள் இல்ல, இவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம். மீதி ஆட்கள் ஓடியாந்து பார்த்தா எல்லாம் செக்யூரிட்டிஸுங்க. இங்க இருக்கிற பெரிய தலைங்களுக்கு செக்யூரிட்டிங்க. அவங்களையும் கத்தியால குத்தி கிழிச்சு கொண்டு போறான். ஒருத்தரையும் விட்டு வைக்கல. கடைசியா பின்னாடி யாரோ தொட வர வயிற்றுல ஒரு இறக்கிடுவாங்க. ஆனா இறக்குனதுக்கு பிறகுதான் கவனிக்கிறான், பின்னாடி இருந்தது பொண்டாட்டி. குத்துப்பட்ட இடத்துல இவனோட புள்ள இருக்குது. எவ்வளவு புள்ளைய கடத்திட்டு போய் பிசினஸ் பண்ணாங்க. கடைசியில அந்த பரம்பரைக்கு வம்சமே இல்லாம ஆயிடுச்சு. அந்த மாமனாருக்கும் சரி, இல்ல இவனுக்கும் மருமனுக்கும் சரி, இனி வம்சமே இல்ல. ஐயோ குத்திட்டோமேன்னு வருத்தப்படுறான். என்ன பிரயோஜனம்? ஃபுல்லா ரத்த கலரி பிணங்கள் தான். இன்னும் கோவம் வருது, ஆத்திரம் வருது இவனுக்கு. ஆஹான்னு கத்துவான். அந்த பங்களாவே அலறுது. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குழந்தைகளை பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ப்ரூஃப் கொடுத்து கூட்டு போறாங்க. நம்மளும் ப்ராப்பரா சைன் பண்ணி குழந்தைய கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். அப்புறம் அந்த பக்கம் அந்த மொட்டையை அடி வாங்கி கிடந்தால அவன் இப்பதான் முழிக்கிறான். முழிச்சு இந்த பக்கம் வெளியில வந்து பார்த்தா எவ்வளவு அம்பு விட்டு மொட்டையனோட பாச பெரிய பாசு கொண்டுட்டு போயிருக்கிறாங்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு, அழுகுறாரு. ரொம்ப பாசக்கார பயலா தெரியுறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேரும் அவ்வளவு குழந்தைகளை காப்பாத்தினாலும் சட்டத்தை கையில எடுத்துட்டாங்கன்னு சொல்லி செல்லுல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்பா அம்மா இன்னும் கிளைம் பண்ணாத அந்த குழந்தைங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இன்னும் தூங்கிட்டு இருக்குது. குழந்தையோட கூட்டிட்டு போற பேரண்ட்ஸ் எல்லாம் போயாச்சு. அப்புறம் பார்த்தா அம்பு எடுத்துட்டு உள்ள வர்றவன் போலீஸ்காரங்க எல்லாரையும் அம்பு விட்டு கொள்றான். ஈபி லைனை வேற கட் பண்றாங்க. கீழே நிறைய போய் செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு இவன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்தா அவனை ஒரு குத்து. தவந்து போற மனுஷனை அம்பு விட்டு கொள்றான். எல்லா வேறையுமே அம்பு விட்டு கொள்றான். பல பேரை அடிச்சு துவம்சம் பண்றான். தூரமா இருக்கிறவங்கள தான் அம்பால் அடிக்க முடியும்னா பக்கத்துல இருக்கிறவங்களையும் அடிக்க முடியும்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த லேடி போலீஸும் சத்தம் போடாம அமைதியா இங்க ஒளிஞ்சுக்குங்கன்னு அவங்க வெளியில போறாங்க. இந்த பக்கம் செல்ல தரங்கடான நம்ம ஆட்கள் பாக்குறாங்க. கொஞ்சம் பக்கத்துல எட்டரை தூரத்துல தான் ஜாவி கிடக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச்சு தான் தூரத்துல கிடக்கு. உச்சந்தலையிலேயே அம்பு விடுறான். போது நிறுத்து, சுற்றுவேன்னு மிரட்டையில அம்ப விட்டார். பாஸ் வந்து ஓங்கி அந்த புள்ளைய எத்தி தள்ளிட்டாரு. அப்புறம் செல்லு பக்கம் 2 பேரும் வரானுங்க. வந்து பார்த்தா கம்பியவே வளைச்சு சாவியை எடுத்து திறந்து தப்பி இவங்க வெளியில வந்துட்டாங்க. மிச்சமீதி இருக்கிற அந்த 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு அவங்க கிளம்பையில லைட்டா போட்டானுங்க. எவ்வளவு பேரு, 100கணக்கான பேர் அடிச்சவங்க 2 பேரும். இவங்க 2 பேரை இப்ப சமாளிக்கணும். அப்பயும் ஒரு போலீஸ் காலை பிடிப்பார் பாருங்க, அம்பு விட்டு அவரையும் கொல்றான். செத்த நிலைமையில கூட காலை விட மாட்டேங்கிறார். அதனால கையவே வெட்டி எடுக்கிறான் பாருங்களேன். தப்பி போற அந்த குழந்தைய கூட விட மாட்டேங்கிறான். காலில் அம்பு விட்டு இருக்கிறான். தவந்து போது அந்த பொண்ணு பாவம் நொண்டி. இப்போ ஒத்தைக்கு ஒத்த இவங்க 2 பேரும் சண்டை பண்ணிக்கணும். நம்ம ஹீரோ அந்த வில்லனோட சண்டை பண்றார். வில் வித்து தெரிஞ்ச வில்லனோட. இந்த பக்கம் பாசு கூட புருஷங்காரன் சண்டை பண்றான். ஆனா நிறைய அடி வாங்குறான். நம்ம பசங்க விட அருமையா சண்டை பண்றாங்கன்னு சொல்லலாம். இதுல வேற வில்லன் கையில கத்தி எடுத்துக்கிட்டா. கத்திய வச்சு எப்படி சொல்லிட்டு அடிக்க போறான்னு தெரியல. அந்த பக்கம் பாசு படு பயங்கரமா சண்டை பண்றார். இங்க கால்ல குத்திட்டு இருக்கிற அந்த அம்ப உடச்சு போட்டு கூட்டு போறான் அந்த பையன். ஒரு கட்டத்துல மூஞ்சில கத்தியால கோடு போற ரேஞ்சுக்கு ஆகி போச்சு. என்ன பண்றேன்னு தெரியாம 2 பேரும் நேருக்கு நேரம் நின்று மறுபடியும் ஒன்ஸ் மோர் ஃபைட்டுக்கு போறாங்க. ஐயோ, நிஜமாவே இவங்க டான்ஸ் ஆறானுங்களா சண்டை போடுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. இதை பார்த்தாதுன்னு நம்ம மொட்டைய வேற 5வது ஆளா சண்டைக்கு உள்ள புகுந்து வந்து நிக்கிறான். இவன் யார் அடிக்கிறான்னு பாருங்க. அந்த பாசு கூட தான் சண்டைக்கு போறான். ஏன்னா தன்னோட குட்டி பாச கொண்டுட்டான்ல, அதனால பெரிய பாசு கூடயே சண்டைக்கு போறாரு மொட்டை. இப்போ இந்த ஒருத்தனை இவங்க 2 பேரும் சமாளிக்கணும். ஐயோ காட்டுத்தனமா சண்டை பண்றாங்க. யார் அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா மொட்டையனோட வெறி முழுக்க பாஸ் மேலதான் இருக்கு. ஐயோ என்ன சண்டை. இப்ப 5 பேரையும் மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் சண்டை ஆரம்பமாது. ஒருவேளை இறந்து போன குட்டி பாசு மொட்டையனோட அப்பாவா இருப்பாரா என்ன? இவ்வளவு பாசத்தோட வந்து அடிக்கிறான். கத்தி விட்டு தொண்டையில ஆட்ட போற நிலைமையில இப்படியே காப்பாத்திடுறான். அப்பயும் மொத்த பேரும் பொத்துன்னு வந்து விழுகிறானுங்க. மறுபடியும் சண்டை ஆரம்பமாகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த சண்டை மட்டுமே ஆல்ரெடி காமன்
மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் 1/4 மணி நேரம் இந்த சண்டை தான் இப்ப போகும் போது. டேபிளுக்கு மேல சண்டை, டேபிளுக்கு கீழே சண்டை. அந்த பக்கம் யார என்ன அடிக்கிறன்னே தெரியாம மொட்டையா அடிச்சிட்டு இருக்கிறான். இங்க ஸ்ப்ரே அடிச்சு விட்டாரு. அப்புறம் கையில கிடைச்ச ஒரு பெரிய கம்பி எடுத்து சொல்லிட்டு அடிக்க முயற்சி பண்றாரு. அவன் இன்னும் கத்திய விடுறாப்ல தெரியல. அடுத்து ஏணி எடுத்து சண்டை போனா ஏணி மேலேயே ஏறி வந்து சண்டை போட பாக்குறான். நானும் ஏறுவண்டான்னு இவர் ஏறி அடிக்கிறார். ஏனிக்கும் கத்திக்கும் சண்டை. அங்க மொட்டைய நடுவுல நிக்க 2 பேரும் மொட்டைய கூட சண்டை போடுறத விரும்புற. மோஸ்ட்லி மொட்டையனை கடந்து இவங்களுக்குள்ள சண்டை போடத்தான் பாக்குறானுங்க. ஐயோ, இங்க அந்த கல்யாண மோதிரத்தெல்லாம் கையில கட்டி வச்சிருந்திருப்பான் போல, தன் மனைவி போட்டு விட்டது. அதெல்லாம் அந்து விழுந்திருக்கு. அதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த மோதிரத்தை கூட எடுத்து நக்கல் பண்றான் அந்த வித்தக்காரன். வேணுமா, வா வா வா, விட்டுறாத வா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. இங்க பாஸ் அடி வாங்கி கிடக்குறாரு. ஒரு கட்டத்துல காலாலேயே கத்தியை எவ்வளவு அருமையா இறக்குறாரு பாருங்க பதிலுக்கு மொட்டையனோட ஷோல்டர்ல. இங்க 2 பேரும் மாத்தி கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது கத்தியால எங்கெங்கெல்லாம் கிழிக்க முடியுமோ கிழிச்சு வயித்துல இறக்கிட்டான். இப்பயும் அவர் சும்மா இல்லையே, கத்தியை இறக்கி இன்னும் முன்னாடி வந்து சாகுடான்னு தொண்டைய கடிச்சு வாயில சதையை எடுத்துட்டு தான் சாகுறாரு. அவ்வளவுதாங்க, அவன் ஜோலி முடிஞ்சு. நம்ம ஹீரோ ஓடி போய் அவரை காப்பாற்ற முடியுமான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள மொட்டையனும் பாசும் சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. மொட்டைய விளப்பும் போது கத்திய குறுக்கால விட்டு குத்திட்டாரு. அப்பயும் அவன் விடாம குத்திக்கிட்டு இருக்கிறாங்க மாத்தி. ஒரு கட்டத்துல மொட்டையனும் செத்து போயிட்டான். இங்க மோதிரமும் விழுகுது, அவரு இறந்துடுறாரு. விழுந்த மோதிரத்தை அவரோட கையிலேயே வச்சு மூடுறாரு நம்ம ஹீரோ. இப்ப மிச்சம் இருக்கிறது பாசும் நம்ம ஹீரோவும் தான். குழந்தைங்க போறத பார்த்துட்டு விரட்டிக்கிட்டே போறான் அவன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த 2 பாண்டுக தான். பாண்டுகளை கொல்றதுக்காக வரான் போல. ரத்தம் வடிஞ்சு போயிருக்கிறதுனால அருமையா அதை ஃபாலோ பண்ணிட்டே வரார். தலைமுடியை பிடிச்சி இந்த பக்கம் தூக்கிட்டு வரார். என் பொண்ணையாடா தொட்டன்னு ஒடியாந்து ஒரு ஜம்ப். எத்தனை மாடிக்கு இருந்து கீழே விழுந்தாங்கன்னு தெரியல. பார்க்கிங் ஏரியால வந்து விழுகிறாங்க. சுத்தி சைக்கிள் கிடக்க சைக்கிளை வச்சு மாத்தி சண்டை பண்றாங்க. வால் சண்டை பார்த்திருப்பீங்க, கத்தி சண்டை பார்த்திருப்பீங்க, அம்பு சண்டை பார்த்திருப்பீங்க. இது சைக்கிள் சண்டை முடிஞ்சிருச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல. அடுத்து பாசு ஓங்கி எத்த வர பாருங்க. காலில் கோடை போட்டு விட்டுட்டான் நம்ம ஹீரோ. ஏதோ சைக்கிள் பெடல் மாதிரி ஏதோ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் அடிக்கிறார். அப்புறம் என்ன போட்டு பொலன்னு பொலக்கிறார். ஆனாலும் ஒரு கட்டத்துல கழுத்துல சைக்கிள் செயின் மாட்டி நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதையும் தாண்டி அந்த பிடியில இருந்து வெளியில வந்து பாஸோட கழுத்துல போட்டு ஓங்கி ஒரு சொல்லிட்டு இந்த பக்கத்துல வீசுறாரு. அப்புறம் விழுந்தவன் மேல அடி. பதிலுக்கு அவரும் அதை டேக்கிள் பண்ண முயற்சி பண்றாரு, முடியலங்க. ஒரு செகண்ட் அவரு டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கும்போது மூஞ்சில குத்துன்னு குத்துறான். போதும் இதுக்கு மேல சண்டை பண்ணாதீங்க போதுன்னு பொண்ணு ஓடி அந்த தடுத்துற எதுக்கு ஆயிப்போச்சு. அந்த நிலைமையில கூட அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு பாச முயற்சி பண்றாரு. அந்த குழந்தைய அடிக்க போகும்போது குறுக்கத்தான் மூஞ்சியை கொடுத்துறாரு. தலையிலேயே குத்துன்னு குத்துறான். இதை பார்த்து அந்த பொடியன் சும்மா இல்லாம ஓடி போய் தள்ளி விடுறான் பாச. நல்ல வேலை பொடியன் தான் அந்த இடத்துல காப்பாத்திருக்கானே சொல்லணும். அப்பா தலையில அடி வாங்கி மயங்கி கிடக்குறாரு. இப்போ அப்பா எந்திரின்னு குழந்தை எந்திரிக்க வைக்க முயற்சி பண்ணுது. இப்போ அப்பா மயங்கி கிடக்க பாச கிட்ட இந்த 2 குழந்தைகளும் மாட்டிக்கிச்சுங்க. அப்பயும் அதுக சண்டை பண்றதுக்கு தயாரா இருக்குதுங்க. கை கோர்த்து ஓடாம அவனை ஒரு கை பாக்குறதுக்கு ரெடியா இருக்குதுங்க. உங்க கூட சண்டை போட விரும்பலன்னு அவன் நொண்டி கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். மழை வேற ஜோரா ஊத்த ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போனவன் மயங்கி விழுகிறான். என்னடான்னு பார்த்தா காதுல இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நல்லா அடின்னு அடிச்சு செஞ்சுட்டாரு போல. சோ அந்த பக்கம் அவன் மயங்கி கிடக்குறான். இந்த பக்கம் அப்பா மயங்கி கிடக்குறாரு. அப்பான்னு உசுப்பி பாக்குறா. அப்பா எந்திரிக்கிறாப்ல தெரியல. அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்கிறா. ஒரு மாசம் ஆயிப்போச்சுங்க. இறந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த ரிப்போர்ட்டர் அம்மாவுக்காகவும் இப்ப இறந்து போனால கத்தி குத்து வாங்கி வில்லங்கிட்ட அந்த வில்வித்தக்காரங்கிட்ட, அவன் பேர் என்ன, நவீன் நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்காகவும் ஏதோ அஞ்சல் செலுத்துற விதமா ஏதோ பண்றாரு. இறந்து போனவங்களோட அசி எல்லாம் கடல்ல கரைக்கவும் செய்யறாரு. அப்புறம் அப்பாவும் பொண்ணு உட்காந்து அப்பாவோட காதல் கதையை இவ கேட்க அவர் சைகை மொழியிலேயே காதல் கதையை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அதோட படமும் இந்த இடத்துல முடியுது. பயங்கரமான ஆக்ஷன் படமா இருக்குதுல்ல. இவ்வளவு ஆக்ஷன் படத்தை நாம இவ்வளவு ஆக்ஷன்ஸை ஒரே படத்துல பார்த்ததுல. அதுவும் கடைசி சண்டை மட்டும் ½ an hourக்கு மேல போச்சு. அதுவும் எவன் அடிக்கிறேன்னு தெரியாத ரேஞ்சுக்கு போச்சு. பக்கா ஆக்ஷன் படம். ஆக்ஷன் படத்தை விரும்புறவங்க டெஃபினட்டா பார்க்க வேண்டிய படம்னு சொல்லலாம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.